சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. ஜெய்ப்பூரில் விறுவிறுப்பாக ஷூட்டிங் போய்கொண்டிருக்கும் இந்த கூலி படம் அடுத்த வருஷம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 74 வயதிலையும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. இப்போ அவரோட அடுத்த படம் குறித்து ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. வாங்க என்னன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் இப்போவுமே பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இளம் நடிகர்களுக்கு டஃப் கொடுக்கும் வகையில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ அவருடைய பயணம் இருக்குது. அப்படி தான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கூலி படத்துலையும் அடுத்து ஜெயிலர் 2 படத்துலையும் அடுத்து மாரி செல்வராஜ் படத்துலையும் நடிக்க போகிறாரு. வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ ரெடியாகி கொண்டிருக்கும் திரைப்படம் தான் கூலி. இந்த திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் எடுக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த படத்தில் ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, சத்யராஜ் மற்றும் ஸ்ருதிஹாசன் முக்கியமான இடத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூரில் இப்போ ஷூட்டிங் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அமீர் கான் ஒரு முக்கியமான ரோலில் இந்த படத்தில் கலந்து கொண்டு இருக்காராம். ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. லியோ படத்தில் சொதப்பின மாதிரி இந்த படத்தில் சொதப்பக்கூடாது என்பதற்காக நம்ம லோகேஷ் கனகராஜ் பார்த்து ஒரு சீன்ஸும் எடுத்துகிட்டு வராராம். கண்டிப்பாக இந்த படத்தில் அவர் யாருன்றதை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இருக்காராம். மேலும் இந்த படம் தமிழ் சினிமாவில் 1000 கோடி அடிக்கும் படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் வெற்றி காம்போவான நெல்சன் மற்றும் அனிருத்தோட இணைய போகிறாரு. இந்த படம் ஜெயிலர் 2 இருக்கும் என்று சொல்லப்படுது. சன் பிக்சர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே அன்றைக்கே வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இன்னுமே பார்த்தீங்கன்னா அதற்கான ஒரு சின்ன ஹிண்ட் கூட கிடைக்கல நமக்கு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு கண்டிப்பாக இந்த படத்துடைய ப்ரோமோ வீடியோ ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதாவது ப்ரோமோ டீசர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு தர்பார், அனாத்த போன்ற தோல்வி படங்களை தொடர்ந்து நம்ம நெல்சன் அவர்கள் தான் வெற்றி பாதைக்கு கொண்டு வந்து விட்டார். நெல்சனுக்குமே அது பார்த்திங்கன்னா வெற்றி பாதையாக இருந்துச்சு. நம்ம ரஜினிகாந்துக்கும் பார்த்திங்கன்னா மீண்டு வரும் பாதையாக இருந்துச்சு. அப்படி 2 பேருக்கும் வெற்றி பாதையாக இந்த ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தை தான் எடுக்கிறாங்க. இந்த படத்தில் மீண்டும் யார் யார் நடித்தாங்களோ அவங்க எல்லாருமே நடிக்க போகிறாங்க. எக்ஸ்ட்ராவாக கேஸ்டர்ஸும் இந்த படத்தில் எல்லாருமே இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்ரீநிதி ஸ்டெட்டியை இந்த படத்தில் புதுசாக போட்டிருக்காங்க. தமன்னாவையும் பார்த்திங்கன்னா மீண்டும் இந்த படத்தில் களம் இறக்குறாங்களாம். அதனால் இந்த படம் வந்து பக்காவாக இருக்கும். மேலும் இந்த படத்தோட பட்ஜெட் 500 கோடிக்கு மேலே இருக்கும் என்று சொல்லப்படுது. பேன் இந்தியன் படமாக எடுக்கப்படும் இந்த படத்தில் முக்கியமான நடிகர்கள் இன்னுமே நிறைய பேரை ஆட் பண்ண போகிறாராம் நம்ம நெல்சன். அது யார் யாருன்னு அடுத்தடுத்த அஃபிஷியல் அப்டேட்ஸ் வரும்போது தான் தெரியும். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக, அதாவது ஜெயிலர் 2 படத்துடைய டைட்டில் ப்ரோமோக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற ஒரு வீடியோஸ் முடிச்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.